இன்றைக்கி வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி டேரி மில்க் டேஸ்ட்டில் சாக்லேட் செய்யலாமா? செய்யறதுக்கு 1/2 கப் பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் 1/2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் ஆகி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பேட்டராக வரணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு 2வது வாட்டி அரைக்கும் போது ஒரு 1/2 கப் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். இந்த மாதிரி நல்லா சில்கி டெக்ஸ்சரில் இருக்கணும். இது ஒரு சிலிக்கான் மோல்டில் ஊற்றி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் போய்ட்டு டேரி மில்க் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா செம்ம பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு நம்ம சாக்லேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காவியா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.